நடிகர் விஜய் இப்போ ஹெச் வினோத் இயக்கத்துல ஜனநாயகன் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் தமிழக வெற்றி கழகம்ங்கிற கட்சி ஆரம்பிச்சு அரசியலையும் கால் பதிச்சிருக்காரு. பொதுவாவே விஜய் படங்களுக்கு எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இந்த ஜனநாயகன் படம் விஜய்க்கு கடைசி படங்கிறதால அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. அரசியல்ல களமிறங்கிய விஜய் நடிப்புல இருந்து விலகுவதா அறிவிச்சதால அவரை கடைசியா ஒரு டைம் வெள்ளித்திரையில பார்க்க ரசிகர்களும் ஆவலோடு காத்துட்டு இருக்காங்க. விஜயோட கடைசி படமான இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் படமா எடுக்கப்பட்டு வருது. இந்த படத்துல விஜயோடு சேர்ந்து பூஜா ஹெக்டே, மமிதா பைஜு, பாபி தியோல் என பலர் நடிக்க பெங்களூரை சேர்ந்த கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. இந்த நிறுவனம் யாஸ் மற்றும் நயன்தாரா நடிக்கும் டாக்ஸி படத்தையும் தயாரிச்சிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இந்த நிறுவனத்துல நடந்த ஐடி ரைடு காரணமா கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. அதனால ஜனநாயகன் பட ஷூட்டிங்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையும் ஏற்பட்டிருக்கு. சம்பளம் கொடுக்காம கடந்த 3 வாரமா ஷூட்டிங் நடந்த நிலையில இப்போ ஜனநாயகம் ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஜனநாயகன் படத்துல நடிக்க நடிகர் விஜய்க்கு 275 கோடி ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியான நிலையில தான் நடிக்கக்கூடிய படத்துல வேலை செய்யறவங்களோட சம்பள பாக்கி நிலுவையில இருக்கக்கூடிய பிரச்சனையை விஜய் சரி செய்வாரா அப்படிங்கிற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.